வாருங்கள். நாங்கள் இப்பொழுது இயேசுவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாட்டாகவும் கதையாகவும் சூட வந்துள்ளோம். யூத குல நாயகனே, அரசர்களா அரசரே, ஆதிய ஜோதியே, உலகாளும் வேந்தனே, அன்பர்களே, கடவுள் மனிதனாக, அதாவது இயேசு கிறிஸ்துவாக பூமியில் அவதரித்த நாளை தான் கிறிஸ்து பிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். இயேசு கிறிஸ்து மக்களை பாவங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் மீட்க வந்த மேசியா என்று யாரும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்த காலகட்டத்தில் தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தான் மேசியா என்று அறிய செய்தார். அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், தயவு, இச்சையடக்கம் ஆகிய ஆவியின் கனிகளை பெற்றவராய் உலக மக்கள் அனைவருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வந்தார். அவர் வல்லமை வெளிப்பட்ட முதலிடம் ஒரு கல்யாண வீடு. அந்த எந்த கல்யாண வீடு? இசைக்கலைஞர்களே, ரசம் தீர்ந்து விட்டது. தன் தாயின் பரிந்துரையால் கலங்கி நின்ற மக்கள் மீது இரக்கம் கொண்டு வெறும் தண்ணீரை அதிக ருசியுள்ள ரசமாக மாற்றினார். இன்று திருமண வீடுகளில் ஏதாவது ஒரு குறைகளை கண்டுகொண்டால் நமது சிந்தனை என்னவாக இருக்கிறது? திருமண வீடுகளில் மட்டுமல்ல, நமது வீடுகளில் இருக்கிற குறைகளை சரி செய்கின்றோமா, இல்லை வீண் வம்புகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோமா? அன்பர்களே, அமைதிக்கு அடையாளமாக புறாவை சொல்வார்கள். அந்த புறாவின் வடிவிலேயே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிடம் குடி புகுந்தார். அவர் ஞான ஸ்நானம் பெற்ற வேளையிலே இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் தஞ்சம் கொள்கின்றேன், இவரே அனைத்திலும் மேலானவர், மேசியா என்பவர் இவரே. எனவே தான் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று கூறி சமாதானமும் இவரிடமே தஞ்சம் புகின்றது. அன்பர்களே, இன்றைய சூழலில்
அன்பை மறந்து வம்பை வளர்த்து நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவர்களால் என் அமைதி போய்விட்டது, இவர்களால் என் அமைதி போய்விட்டது என்று பழியை அடுத்தவர் மேல் போட்டுவிட்டு புலம்பி தீர்ப்பதை கண்கூடாய் காண முடிகிறது. அன்பர்களே, அன்பை ஆடையாக அணியுங்கள். அப்பொழுது சமாதானம் புறாவை போல பறந்து வந்து நம் மன சிம்மாசனங்களில் வசிக்கும். அன்பர்களே, சமாதானம் நிறைந்த இடத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? மனிதனாலோ விஞ்ஞானத்தாலோ செய்ய முடியாத அற்புதங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்து இழந்து போன சந்தோஷத்தை மீட்டெடுத்தார். அது மட்டுமா, உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று போதித்து இறந்து போன 12 வயது சிறுமி, இறந்து 4 நாட்களாக கல்லறையில் வைத்திருந்த லாசரு ஆகியோரை உயிரோடு எழுப்பி அங்கு அன்பின் மகத்துவத்தை புலப்படுத்தி மகிழ்ச்சியை மக்களுக்கு அளித்தார். அன்பு மக்களே, இன்றைய சூழலில் ஒருவர் செய்த நன்மைகளை அவர் நம்மோடு இருக்கும் போது அவர்களுக்கு தெரிவித்து மகிழ்விக்க மறந்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய குடும்பங்களின் மகிழ்ச்சி என்பது ஊடகங்களில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. குடும்பங்களில் மகிழ்ச்சியை விதைப்போம், மன நிறைவோடு வாழ்வோம். அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இடத்தில் தான் தயவும் இரக்கமும் விழப்படுகிறது. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு பகிர்தலில் புலப்படுகிறது. அதனால்தான் 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் பழகி பெருக செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியை ஆற்றினார். அவரிடம் காசோ பணமோ கையிலோ பையிலோ இருந்ததில்லை, வல்லமை ஒன்றையே சொத்தாக கொண்டிருந்தார். இன்று நமது நாடு பல வளர்ச்சிகளை கொண்டிருந்தாலும் பசிப்பிணியாளர்கள் நம் ஊர்களிலும் வீதிகளிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை காரணம் காட்டி அவர்களுக்கு சேர வேண்டிய சலுகைகளை கொள்ளையிட்டு பிழைத்துக் கொண்டிருக்கும் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. என்ன ஒரு கேவலமான பிழைப்பு பாருங்கள். உதவி செய்யறோம் என்று சொல்லி உபதிரமோ செய்யற கூட்டம் நாட்டில உண்டு. உதவி செய்யறோம் என்று சொல்லி உபத்திரமோ செய்யற கூட்டம் நாட்டில உண்டு. விழித்திருங்கள், ஏமாறும் மக்களே எழுந்து நில்லுங்கள். ஏமாறும் மக்களே எழுந்து நில்லுங்கள். அன்பர்களே, தயவிருக்கும் இடத்தில் நீடிய பொறுமை உண்டு. பொறுமை பூண்டார் பூமி ஆழ்வார் என்ற ஒரு பழமொழி உண்டு. அது பழமொழியாக இருந்தாலும் மனித வாழ்விற்கு வழி காட்டுகிற ஒரு பொன்மொழியாகும். இயேசுவை கைது செய்தவர்கள் ஒருவனின் காதை இயேசுவின் சீடர் வெட்டுகின்றார். உடனே வாளெடுத்தவன் வாளாலே மடிவான் என்று கூறி பொறுமையோடு வெட்டுண்ட அவனது காதை ஒட்ட வைத்தார். இன்று யாரிடமாவது இத்தகைய பொறுமை இருக்கிறதா? ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்களே தனது பொறுமையை இழந்து விபரீதமான வன்முறைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அன்பர்களே, தயவுள்ளவன் நல்ல குணநலங்களை கொண்டிருப்பான். நல்ல குணநலங்கள் கொண்டிருக்கும் மனிதன் 5 புலங்களை மடக்கி விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்வான். விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும். இப்படித்தான் ஒரு 100க்கு அதிபதி, அதாவது ஒரு பெரிய செல்வந்தன் தனது வேலைக்காரனின் நோயை தீர்க்க இயேசுவிடம் முறையிட்டான். அன்பர்களே, நன்றாக கவனியுங்கள். ஒரு பெரிய பணக்காரன் தனது வேலைக்காரனின் நோயை தீர்க்க இயேசுவிடம் முறையிட்டார். அவர் எப்படி முறையிட்டார்? ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என்னே அந்த செல்வந்தனின் விசுவாசம். இன்றைய ஒரு சில செல்வந்தர்கள் தன்னிடம் வேலை செய்யும் கூலி ஆட்களிடம் நடந்து கொள்ளும் முறை என்ன?
இந்த பொன்மொழிகள் சகே என்ற ஒரு குள்ள மனிதனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இயேசு அவனை அறிந்து அவன் மீது பரிவு கொண்டு அவனை சமாதானம் உள்ளவனாக மாற்றி அவனை நற்குணம் கொண்ட மனிதனாக வாழ செய்தார். இன்று மக்களின் தேவைக்காக உதவிகரம் நீட்ட வங்கிகள் முன்வருகின்றன. சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் வட்டி இல்லாமல் அதிக வட்டி இல்லாத வங்கிகள் உருவாகுமானால் இந்தியா வல்லரசு நாடு என்ற சிறப்பு பெயரை ஏந்தி நிற்கும். மாணவர்களே, நாம் நமது நாட்டை வல்லரசு நாடாக்குவோம், ஆக்கி காட்டுவோம். ஆவியின் கனிகளை உடையாகவும் உணவாகவும் உறைவிடமாகவும் கொண்ட இயேசு பார்வையற்றவர்களையும் ஊனமற்றவர்களையும் மூளை வளர்ச்சி குன்றியவர்களையும் திமிர்வாதம் கொண்டவர்களையும் குணப்படுத்தி நல்ல ஆயன் தனது ஆடுகளை அறிவான் என்ற ஆகம மொழிக்கேற்ப வழி மாறி போனவர்களையும் தடம் மாறி சென்றவர்களையும் மீட்டெடுத்தார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று உணர்வுபூர்வமாக ஜெபியுங்கள் என்று ஜெபத்தின் மகிமையும் வெளிப்படுத்தியுள்ளார். பிடிப்பட்ட பெண்ணின் மீது கல்லெறியுமாறு கூறிய வேளையிலே, உங்கள் மேல் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறியட்டும் என்று கூறி பெண்ணை இனிமேல் பாவம் செய்யாத என்று மன்னித்து அனுப்பி வைத்தார். பிறரை மன்னிப்பது என்பது தலை சிறந்த குணமாகும். அவரின் அற்புதங்களை பட்டியலிட்டு கூறவே முடியாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழிவாங்கும் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கவே வானகரசர் மானிட மகனாய் மண்ணில் பிறந்தார். ஒரு கன்னத்தில் உன்னை அறைபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டி என்ற வாழ்க்கை நெறியை உலக மக்களுக்கு புலப்படுத்தவே பிறந்து வந்தார். அவர் பிறந்த நாளைத்தான் நாம் இப்பொழுது கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பிறப்பின் நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். இயேசுவின் போதகத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு போதகத்தை கடைபிடித்து இயேசுவின் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம். இப்பொழுது பாடகர் குழுவினர் பிறந்த இயேசு பாலகனை போற்றி பாடுவார்கள். அத்தோடு எங்கள் பாட்டும் கதையும் நிறைந்த இயேசுவின் அற்புதங்கள் என்ற கதை கதம்பத்தை நிறைவு செய்கிறோம். உடனே பரிசாற்றிடுவோம். தூயவர் பிறந்தார், அன்னேசுராஜ பிறந்தார். தூயவர் பிறந்தார், நம்மேசுராஜ